ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான நோயா இருந்தாலும் சரி, அந்த சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை அன்றைக்கு கிடைக்கக்கூடிய மாம்பழத்துல இருக்கு. நீங்க அந்த காரைக்கால்ல சுற்றி இருந்தாலும் சரி, இல்லை காரைக்கால் பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை அன்றைக்கு அந்த ஊருக்கு போக வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அதை பயன்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா தினம் தினம் மனதார ஆத்மார்த்தமான ஒரு இறை அன்போடு அவரை வழிபடுறோம் அப்படின்னா அவருடைய பக்தியும் கருணையும் நம்ம மேல அனைவருக்கும் வணக்கம். அந்த இறைவன் பரம்பொருளாலேயே அம்மையே அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் இந்த காரைக்கால் அம்மையார். ஏன் இறைவன் இவங்களை அம்மையே அப்படின்னு சொன்னார்? இவங்களுக்கான இந்த மாங்கனி கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். அது என்ன கதை? அதையெல்லாம் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரைக்காலில் புனிதவதியார் அப்படிங்கிற இயற்பெயரோட ஒரு அம்மையார் இருக்காங்க. இவங்களுக்கு பரமதத்தன் அப்படிங்கிற வணிகரை மனம் முடிச்சு கொடுக்குறாங்க அவங்க வீட்டில். இவங்களோட இந்த திருமண வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த பரமதத்தன் வணிகரை பார்க்க வெளியூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு 2 மாம்பழங்களை பரிசாக கொடுக்குறாரு. இந்த 2 மாம்பழங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, தாங்கிட்ட வேலை பார்க்குறவரை கொடுத்து, இதை கொண்டு போய் வீட்டில் கூட நான் மதிய உணவுக்கு வர்றப்ப சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த வணிகன் கிட்ட வேலை பார்த்தவரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த புனிதவதி அம்மையார் கிட்ட கொடுத்து, இதை ஐயா அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க, மதியம் உணவுக்கு வரும்போது இதை நீங்கள் சாப்பிட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இவங்க புனிதவதி அம்மையார் சமையலில் இருக்காங்க. அப்போது ஒரு சிவனடியார் வர்றாரு. அம்மா பசிக்குதுமா, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஆஹா சிவனடியார் கேட்குறாரு, நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி சாப்பாடு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால வேக வைத்த காய்கறிகள் ரெடி ஆகலை, இன்னும் தயாராகலை. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உடனே ஞாபகம் வருது, அதான் தன்னோட கணவர் 2 மாம்பழம் கொடுத்தாரே, ஒரு மாம்பழத்தை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை எடுத்து இவருக்கு உணவுக்கு கொடுக்குறாங்க. அவரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ மதிய உணவு நேரம் வந்துடுச்சு. கணவன் வர்றாரு. யார்? இந்த பரமதத்தன் வீட்டுக்கு உணவு சாப்பிட வர்றாரு. அப்போ கணவருக்கு இந்த மாம்பழம் ஒன்று கொண்டு கொடுக்கலான்னு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அவரே கேட்குறாரு, எங்கே நான் மாம்பழம் கொடுத்து விட்டேன்ல, எடுத்துகிட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. உடனே இவங்களும் மாம்பழத்தை கொண்டு கொடுக்குறாங்க. ஆஹா இது நல்லா இருக்கு, இன்னொரு பழத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கு கை கால் புரியல. உடனே சமையல் அறைக்குள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு மாம்பழத்தை நான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை மனதார நினச்சி வேண்டுறாங்க. இறைவா இது என்ன எனக்கு சோதனை, நான் ஒரு மாம்பழம் தான் கொடுத்தேன், இன்னொரு மாம்பழம் இருக்குது, அதை என் கணவருக்கு கொடுத்தேன். இப்போ என் கணவர் அந்த மாம்பழத்தையும் கேட்குறாரு. என் கணவர் முன்னாடி என்னோட இந்த பக்தியையும் என்னோட மானத்தையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி மனதார கை கூப்பி இவங்க வேண்டுறாங்க. வேண்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கையில் திடீர்னு ஒரு மாம்பழம் விழுது. இவங்களுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒன்றுமே புரியலை. உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட கணவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. பரமதத்தனும் அதை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவர் அதற்கு மேலே அதிர்ச்சிக்கு போயிட்டார். ஏன்னா அவர் பூலோகத்தில் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சுவையான பழத்தை சாப்பிட்டதே கிடையாது. உடனே கேட்குறாரு, மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு, யார்? புனிதவதியாரை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் இதற்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழம் இவ்வளோ சுவையானது இல்லை, இப்போ சுவை அதிகமாக இருக்குது, இதற்கு என்ன காரணம், என்ன நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்களும் சொல்கிறாங்க, 2வதாக நான் கொடுத்த மாம்பழம் எம்பெருமான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எம்பெருமான் கொடுத்ததா? அது எப்படி அப்படி கொடுப்பாரு? நீ எப்படி அப்படின்னா நீ சொல்கிறது உண்மைனா இப்போ அதை நிரூபித்து காட்டு அப்படின்னு கேட்குறாரு பரமதத்தன். இவங்க உடனே மறுபடியும் சிவபெருமானை நினைத்து மனதார வேண்டுறாங்க. மறுபடியும் ஒரு பழம் அவங்க கையில் விழுது. இதை பார்த்த இவங்க கணவர் அரண்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டார், அம்மா நீ ஒரு புனித பிறவி, நீ திருமண வாழ்க்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பெண், அதனால் நான் உன்னை மனைவியாக பார்க்கல, அந்த தெய்வமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மனைவியை விட்டு பிரிஞ்சு போயிடுறார் அவர். இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இறைவன் இந்த அம்மாவுக்கு இந்த மாங்கனிகளை கொடுத்தனால தான் பௌர்ணமி அன்னைக்கு காரைக்காலில் இன்றைக்கும் மாங்கனி திருவிழா அப்படின்னு பெரிய அளவில் கொண்டாடுறாங்க.
இந்த ஆனி மாதம் பௌர்ணமி அன்று நீங்கள் காரைக்காலுக்கு போகிறீங்க அப்படின்னா வீதி எங்கும் மாம்பழங்கள் நிறைஞ்சு கிடக்கும். உங்களுக்கும் அந்த மாம்பழம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாம்பழம் குறிப்பாக அன்னைக்கு நம்ம கைக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி அந்த சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை அன்றைக்கு கிடைக்கக்கூடிய மாம்பழத்தில் இருக்குது. எப்படி இது ஒரு பக்தை பக்தையோட பக்திக்கு கட்டுப்பட்ட இறைவன் எப்படி வந்து இந்த மாங்கனி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அந்த காரைக்காலில் சுற்றி இருந்தாலும் சரி, இல்லை காரைக்கால் பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை அன்றைக்கு அந்த ஊருக்கு போக வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அதை பயன்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி சிவபக்தி கிடைச்சி மனம் நெகிழ்ந்து போனாங்களோ அதே மாதிரி அந்த சிவபெருமானோட பக்தியும் காரைக்கால் அம்மையாரோட பக்தியும் சேர்ந்து நம் மஞ்சத்தை நெகிழச் செய்கிற ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஈசனோட அருள் கிடைச்சவங்க தான் நம்ம புனிதவதியார் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார். அவங்களுக்கே கிடைச்சிருக்கும் போது நம்மளும் அந்த ஈசனை இனிமேல் தினம் தினம் மனதார ஆத்மார்த்தமான ஒரு இறை அன்போடு அவரை வழிபடுறோம் அப்படின்னா அவருடைய பக்தியும் கருணையும் நம்ம மேலே எப்படியாவது ஒரு வகையில் விழச் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த கேள்வியும் நம்மளுக்கு வேண்டாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.